ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாமுக்குரிய டைம் டேபிள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட செமஸ்டர் டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் என்னென்ன டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எக்ஸாம் டைம் டேபிள் வந்துருச்சு அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் டைம் டேபிள் போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எக்ஸாம் டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து நான் நம்மளோட டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், மறக்காமல் அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டராக பார்க்குறப்போ தேர்ட் செமஸ்டருக்கு வந்து உங்களுக்கு ஜூன் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லா எக்ஸாம்ஸுமே மெஜாரிட்டியாக. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் சாலிடாக இருக்குது. ஸோ அந்த டைம் டேபிளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே இப்போ இருந்தே பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சக்ஸஸ் ஆகலாம். ஸோ முடிஞ்சளவு வந்து எல்லா எக்ஸாமுக்கு எவ்வளோ நாள் கேப் இருக்கோ அதை பார்த்து கரெக்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். ஸோ இதில் கீழே வந்து 2 இது கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் வந்து எலக்டிவ் பேப்பர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணி பார்க்க சொல்லியிருப்பாங்க, அது எப்பயும் கொடுக்குறதான். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட்டில் அந்த சப்ஜெக்ட்டு அதோட டேட்டு, ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன செஷன் நடக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் டேபிள் இப்போதைக்கு பப்ளிஷ் ஆனது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை வந்து பார்த்து கரெக்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். ஸோ அதேமாதிரி ப்ராக்டிக்கல் எப்போ இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதுவுமே வந்து மெஜாரிட்டியாக வந்து மே லாஸ்ட் வீக் கண்டிப்பாக இருக்கும். 8th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம், அதாவது எப்போ ப்ராஜெக்ட் இருக்கும், ரிவ்யூ இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது ரிவ்யூ உங்களுக்கு போயிட்டுருக்கும். ஸோ அதாவது வந்து இந்த உங்களோட வைவோ வைஸ் எல்லாமே மெஜாரிட்டியாக வந்து செஷன் 2 செஷன் 1 மே லாஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ செமஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா 8th செமஸ்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கான இது வந்து டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.